ஹாய் நண்பர்களே, வெல்கம் டு சனா சேவை மையம் யூடியூப் சேனல். நம்ம சேனலில் தற்போது என்ன செய்தி பார்க்க போகிறோம் அப்படின்னா, சமூக நலத்துறையில் பெண்களுக்கு வேலைவாய்ப்பு கொடுக்குறாங்க. அது தொடர்பான செய்தி தான் பார்க்க போகிறோம். அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க. திருவள்ளூர் மாவட்டத்தில் சமூக நலத்துறையில் பெண்களுக்கான வேலைவாய்ப்பு அறிவிப்பு வெளியாகியிருக்கு. திருவள்ளூர் மாவட்டத்தில் சமூக நலன் மற்றும் மகளிர் உரிமைத்துறை மூலம் குடும்பத்தினால், சமுதாயத்தினால் அல்லது பணிபுரியும் இடத்தில் பாதிக்கப்பட்ட பெண்களுக்கு உதவும் வகையில் பெண்களுக்கான ஒருங்கிணைந்த சேவை மையம் செயல்படுது. திருத்தணி மற்றும் திருவள்ளூர் பகுதிகளில் இந்த மையங்கள் அமைக்கப்பட்டிருக்கு. இங்கு பணிபுரிய ஒப்பந்த முறையில் பெண்கள் கொண்டு நிரப்ப இருக்கிறாங்க. பணி விவரங்கள் என்ன அப்படின்னா, மூத்த ஆலோசகர் 1 போஸ்ட்டு, வழக்கு பணியாளர் 9 போஸ்ட்டு, பல்நோக்கு உதவியாளர் 2 போஸ்ட், மொத்தம் 12 போஸ்ட்டுகள் நிரப்ப இருக்கிறாங்க. இந்த பணியிடங்களுக்கு விண்ணப்பிக்கும் நபர்கள் 40 வயதுக்குள்ள இருக்கணும். கல்வி தகுதியை பொறுத்தளவில் மூத்த ஆலோசகர் பதவிக்கு சட்டத்தில் முதுகலை பட்டப்படிப்பு அல்லது சமூக பணி, சமூகவியல், சமூக அறிவியல், உளவியல் போன்றவற்றில் முதுகலை பட்டப்படிப்பு முடிச்சிருக்கணும். பெண்களுக்கு எதிரான வன்முறைகளில் அரசு அல்லது அரசு சாரா நிர்வாக அமைப்பில் குறைஞ்சபட்சம் 2 ஆண்டுகள் பணிபுரிந்த அனுபவம் இருக்கணும். ஆலோசனை வழங்குவதில் 1 வருட அனுபவம் இருக்கணும். அடுத்து வழக்கு பணியாளர் பதவிக்கு சமூக பணி, சமூகவியல், சமூக அறிவியல் அல்லது உளவியல் பாடப்பிரிவில் முதுகலை பட்டம் அல்லது சட்டப்படிப்பில் முதுகலை பட்டம் பெற்றிருக்கணும். 2 வருட பணி அனுபவம் பெற்றிருக்கணும். அடுத்த வேலை பல்நோக்கு உதவியாளர் பதவிக்கு எழுத படிக்க தெரிஞ்சிருந்தால் போதும், சமைக்கவும் தெரிஞ்சிருக்கணும். இந்த பணியிடங்களுக்கு பெண்கள் மட்டுமே விண்ணப்பிக்க முடியும். சம்பள விவரத்தை பொறுத்தளவில் மூத்த ஆலோசகர் பதவிக்கு மாதத்திற்கு 22,000 ரூபா சம்பளம் வழங்குறாங்க. வழக்கு பணியாளர் பதவிக்கு மாதத்திற்கு 18,000 ரூபா சம்பளம் வழங்குறாங்க. பல்நோக்கு உதவியாளர் பதவிக்கு மாதத்திற்கு 10,000 ரூபா சம்பளம் வழங்குறாங்க. தேர்வு செய்யப்படும் முறையை பொறுத்தளவில் திருவள்ளூர் மாவட்டத்தில் சமூக நலத்துறையில் பெண்களுக்கான பணியிடங்கள் ஒப்பந்த அடிப்படையில் நிரப்பப்படுது. அதனால் இந்த பணியிடங்கள் நேர்காணல் அடிப்படையில் நிரப்பப்படும் என்று சொல்கிறாங்க. விண்ணப்பிக்கும் முறை எப்படி அப்படின்னா, இந்த பணியிடங்களுக்கு விண்ணப்பிக்க ஆர்வமாக உள்ளவங்க திருவள்ளூர்.nic.in இந்த வெப்சைட்டில் இருக்கக்கூடிய அந்த அப்ளிகேஷனை டவுன்லோடு செஞ்சு விண்ணப்பித்து அதிலே நோட்டிஃபிகேஷனில் கொடுத்துருக்கக்கூடிய அந்த முகவரிக்கும் நீங்கள் அனுப்பணும். விண்ணப்பிக்க கடைசி நாள் 18/8/2025. வாய்ப்பும் விருப்பமும் உள்ளவங்க அப்ளை பண்ணிக்கங்க. நன்றி.